எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களை ஐம்புலனை நீங்கள் அடக்க வேண்டும். உங்கள் ஐம்புலன் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும். கண் இதை தான் பார்க்கணும் இருக்கு, கை இதை தான் செய்யணும் இருக்கு, கால் இதை தான் செய்யணும் இருக்கு, வாய் இதை தான் பேசணும் இருக்கு, இருதயம் எப்படி தான் இருக்குன்னு இருக்கு. இந்த ஐம்புலன் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? ஐம்புலன் என்ன தெரியுமா போகுது? ஐம்புலன் கண், வாய், மூக்கு, காது, காது, கண், வாய், காது, கை, கால், இதெல்லாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் ஐம்புலன்களையும் கட்டுப்பாடுக்குள்ள நல்ல பழக்கத்தை வரணும். நல்ல பழக்கத்தை வரணும் அப்படின்னா கை கால் நிப்பாட்டம் கட்டி போட்டாலாம் வராது. சிந்தனை வரணும். என்ன சிந்தனை வரணும்? நான் தேசத்தை செய்ய போறணும். தேசத்தை உங்களுக்கு தேசத்தை என்ன? பரிசுத்தம். பரிசுத்தமாக இருக்கிற சிந்தனை இருந்துச்சுன்னா உங்கள் ஐம்புலன் நீங்க அடக்கலாம். இப்படிதான் ஒரு வார்த்தையாக ஒரு கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் ஒரு ஜோக்கில் சொல்லுவாங்க அடிக்கடி. என்னன்னா ஐம்புலன் அடக்கினா என்ன வரும்? அப்படி ஒரு தமிழ்